இப்படி லேட்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அருணோட அம்மா என்னப்பா என்ன லேட் அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அருண் இவரும் நெஞ்சில் அடிப்பட்டதை பார்த்து டேய் என்னடாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களும் ரொம்பவே பதறி கேட்க பட் நடந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அம்மா பயப்படுவாங்க. ஸோ அதனால் வேறு மாதிரி சொல்லலாம் அப்படின்னு இல்லைம்மா வர வழியில் ஒரு சில பேர் குடிச்சிருந்தானுங்க தகராறு பண்ணானுங்க அதனால தான் இந்த பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லை அவனுங்களை அடிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த இப்படியும் சமாளிச்சிடுறாரு. இப்படி அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு அண்ணனான அருண் அண்ட் அருள் இவங்க 2 பேருமே அவங்க பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அம்மா அப்பா இவங்க 2 பேருமே அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அந்த நடு ராத்திரி வருது. சரியா 1 மணிக்கு எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா இவங்களுக்கு ஒரு சத்தமும் கேட்குது. அது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குதிரை கணக்கிற மாதிரி கத்துற மாதிரி சத்தமும் கேட்குது. ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு சத்தத்தை அம்மா இவங்க கேட்கும்போது பெருசாக எடுத்துக்கல. பட் அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஏரியாவில் எங்கடா குதிரை அப்படின்னு. ஸோ அப்படி யோசிச்சுட்டே இருக்க அந்த சத்தம் அதிகமாக கேட்டுட்டும் இருக்கு. அண்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த சத்தம் இவங்க வீட்டு வாசல்ல இருந்து தான் கேட்குற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ஒரு குதிரையை இவங்க வீட்டு வாசலில் கட்டிட்டா அந்த குதிரை கத்தும்போது இவங்களுக்கு எவ்வளோ க்ளோஸாக கேட்கும். சேம் அந்த விஷயத்தை தான் அம்மா இவங்க மட்டும் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே நார்மலாக தூங்கிட்டு இருக்காங்க. சரி அம்மா இவங்களும் பொறுமையாக இருந்திருக்காங்க. அந்த குதிரை சத்தமும் கேட்டுட்டும் இருக்கு. ஒருவேளை ஃபங்க்ஷனா யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு கதவை திறந்து வெளியில பார்த்தா ரோடே அனாதையா இருக்கு. வெளியில யாருமே இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் நம்ம இந்த கதவை திறக்கிற வரைக்கும் கூட அந்த சத்தம் கேட்டுது இப்போ கேட்கல அப்படின்னு ஒரு செகண்ட் அம்மா ஆச்சரியத்தோட இருக்காங்க. சரி இது வேற எதுனா சத்தமா இருக்கும் நம்ம காதில் வந்து குதிரை சத்தம் மாதிரி கேட்டிருக்கு நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு அம்மா இவங்களும் கதவை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு போறாங்க. இப்படி அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த குதிரை சத்தம் கேட்கவும் ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ அந்த இடத்துல வெறும் குதிரை சத்தம் மட்டும் கேட்கல. அந்த குதிரைக்கு பக்கத்தில் யாரோ இங்கேருந்து அங்கே அண்ட் அங்கேருந்து இங்கே நடக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. இது எல்லாமே இவங்க வீட்டு வாசலில் நடக்கிற மாதிரியா இருக்குது. இந்த இடத்துல அருண் இவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி குதிரை சத்தம் மட்டும் தான் கேட்டது. இப்போ என்ன குதிரை கூடவே யாரோ இருக்கிற மாதிரி அண்ட் அந்த மனுஷன் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கிற சத்தமும் கேட்குது. என்ன இது ஒன்றுமே புரியல அப்படின்னு அம்மா இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி என்னன்னு நம்ம பொறுமையாக எந்திரிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் பெட்ரூம்ல இருந்து வெளியிலே வராங்க. அப்படி பெட்ரூம்ல இருந்து வெளியில் வரும்போது அந்த இடம் ஃபுல்லாக 3வது ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறாங்க. அது என்னன்னா சுருட்டு விஷயத்த அந்த சுருட்டோட வாசம் இந்த வீடு ஃபுல்லாக அடிக்கிற விஷயத்த இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அம்மா இவங்களுக்கு தோன்ற விஷயம் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு. ஸோ இதனால் மெயின் டோர் ஓப்பன் பண்ணாமல் ரொம்பவே சைலண்ட்டாக வீட்டோட கொல்லப்புறம் இருக்கும். பொதுவாக கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா முன்கதவு பின்கதவுன்னு இருக்கும். ஸோ அதில் பின்னாடி கதவுக்கிட்டே வராங்க. சத்தமே இல்லாமல் அந்த கதவை திறந்து அப்படி அவங்க வீட்டை சுற்றின மாதிரி கொஞ்சம் ஒட்டி ஓரமாகவும் வராங்க. அண்டு அங்கே சோகத்துக்கிட்ட இருந்து லைட்டாக எட்டியும் பார்க்குறாங்க யார் அது எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கா அப்படின்னு. அப்படி இந்த இடத்துல அம்மா இவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்குது ஒருவேளை அவராக இருப்பாரோ அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு வெள்ளை குதிரையும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த வெள்ளை குதிரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக எப்படியோ ஒரு 6 அடியிலேருந்து 7 அடி உயரம் வரைக்கும் இருப்பாங்க போல இருக்கு. வேஷ்டி கட்டியிருக்காங்க. ஆனால் சட்டை போடலை. அந்த வேஷ்டியை மடிச்சு தான் கட்டியிருக்காங்க. அதுவும் கருப்பு வேஷ்டி. இது மட்டும் இல்லாமல் மீசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்டு சுருட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆளை பார்க்கறதுக்கு பயமாகவும் இருக்குது. சேம் டைம் இவ்வளோ கம்பீரமாக ஒரு மனுஷன் அப்படின்னு இவங்களும் பார்த்து அந்த செகண்ட் வியந்திருக்காங்க. அண்டு அம்மா இவங்களுக்கும் புரிஞ்சு போயிடுச்சு ஒருவேளை இது ஐயாவா இருக்குமோ அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்க. இப்படி யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற அந்த கம்பீரமான உருவத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த உருவம் சடனாக அம்மா இவங்க இருக்கிற இடத்த பார்த்து அப்படி திரும்பினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அம்மா இவங்களுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு அவங்க வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தை தாங்க முடியாமல் அங்கேருந்து எந்த வழியாக வந்தாங்களோ திரும்ப அந்த பின்வாசல் வழியாக வந்து கதவெல்லாம் மூடிடுறாங்க. அப்படி மூடின அம்மா டைரெக்டாக எங்கே போகிறாங்கன்னா இவங்க வீட்டில் பூஜை ரூமும் இருக்குது. அந்த பூஜை ரூம் கிட்ட ஒரு பெரிய ஃபோட்டோவும் இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஊர்லேயே ரொம்பவே ஃபேமஸான வெண்ணங்குடி முனியப்பன்.